Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம MS Word டாக்குமெண்ட்ல இருக்கிற இமேஜஸ் எப்படி தனியாக எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் டோட்டல் 4 இமேஜஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். இதை எப்படி செப்பரேட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்குவோம். இந்த MS Word டாக்குமெண்டோட ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா Word to Image. இதை நான் ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நாம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் ஃபைல் போகிறேன், அதில் போய் சேவ் as போகிறேன். உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணணுமோ அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் டெஸ்க்டாப் சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் ஃபைல் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல் நேம் ஆல்ரெடி அந்த நேம் தான் நான் கொடுத்துருக்கேன். அதே நேம் இருக்கணும்னா இருக்கட்டும், நீங்கள் டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். நாமும் நார்மலாக வேர்ட் டாக்குமெண்ட் டைப்பில் தான் சேவ் பண்ணுவோம். இப்போ இமேஜஸை தனியாக எடுக்கணும், அதுக்காக நம்ம சேவ் as டைப்பில் வெப் பேஜ் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டிங்கன்னா இங்கே சின்ன சின்ன சேஞ்சஸ் இமேஜ் ஆர்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் வரும். இல்லை அது வேண்டாம், எனக்கு நார்மலாக இருந்தது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டா போதும். இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணுறேன். நம்ம டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணோம். ஆல்ரெடி இந்த வேர்ட் டு இமேஜ் ஃபைல் இதில் இருக்கும். புதுசாக 2 ஃபைல்ஸ் வந்திருக்கு. ஒன்று ஃபோல்டர், இன்னொன்று ஒரு வெப் ப்ரௌசர் ஃபைல் நேம். இதில் கவனிங்க, வேர்ட் டு இமேஜ் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குது, இதில் வேர்ட் டு இமேஜ் அப்படின்னு இருக்குது. இது இப்படியே இருக்கட்டும். நாம் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு இமேஜும் 2 டைம்ஸ் வந்திருக்கிறத பார்க்க முடியும். இது வேறு எதுவும் இல்லை, ஃபைல் நேம் ஃபைல் சைஸோட டிஃப்ரென்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. இதில் 232 KB இருக்குது, இந்த சேம் இமேஜ் தான். இதில் நாம் இதோட சைஸை பார்த்தோம்னா 22.4 KB தான் இருக்குது. ஜஸ்ட் அந்த ஃபைல் சைஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்படி நீங்கள் இமேஜஸை செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். MS Word டாக்குமெண்ட்டில் இருக்கிற இமேஜஸை தனியாக எடுக்க முடியும். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தடை நம்ம பார்ப்போம். இந்த MS Word டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இருந்தாலும் நேரமே எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்குது. இதை நாம் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வியூ டேப்பில் கிளிக் பண்ணுறோம். இதை நாங்கள் போய் கவனிச்சிங்கன்னா வெப் லேஅவுட்டில் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம நேரமே சேஞ்சஸ் பண்ணி இமேஜஸை செப்பரேட் பண்ணோம்ல, அந்த டைமில் வெப் லேஅவுட்டில் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம பிரிண்ட் லேஅவுட்டில் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அப்படியே வந்துருச்சு. கவனிங்க, இப்போ ஒரு இமேஜை நாம் செப்பரேட்டாக எடுக்க போகிறோம். அதுக்கு நாம் யூஸ் பண்ண போகிறது ஸ்னிப்பிங் டூல் தான். அதோட ஷார்ட்கட் கீ நான் யூஸ் பண்ணுறேன். விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எஸ் கொடுக்குறேன். விண்டோஸ் கீ ஷிஃப்ட் எஸ் கொடுத்துட்டேன்னா ஸ்னிப்பிங் டூல் வந்துடும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ண வேண்டியது தான், அவ்வளோதான் விஷயம். இவ்வளோத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டா போதும். கை எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா செப்பரேட் விண்டோவில் அது ஓப்பன் ஆகி வந்துடும். நாம் இனிமேல் சேவ் பண்ணணும். இதோட ஷார்ட்கட் கீ Ctrl S சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் கிளிக் பண்ணியும் சேவ் பண்ணிக்கலாம். நான் இதை டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணுறேன். லொக்கேஷன் ஃபைல் நேம் நீங்கள் எந்த ஃபைல் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ABC அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் as டைப்பில் PNG அப்படின்னு இருக்குது. நீங்கள் JPGன்னு கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். தென் மினிமைஸ் பண்ணுறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா அது கரெக்டான ஃபார்மேட்டில் சேஞ்ச் ஆகிருக்கும். JPG ஃபைல். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம். கரெக்டான இமேஜ் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கிறது பார்க்க முடியும். இப்படி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் சர்ச்சில் போயும் ஸ்னிப்பிங் டூல் அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த டூல் கிடைச்சிடும். அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நாம் 2 மெத்தட்ஸ் பார்த்துட்டோம். இனி 3rd மெத்தடுக்கு போகலாம். 3rd மெத்தட் நாம் MS Word டாக்குமெண்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இமேஜஸாக இருந்தாலும் சேம் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl C கொடுத்து நான் காப்பி பண்ணுறேன். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ணதுக்கப்புறமா இதை நான் மினிமைஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி MS Paint ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் Ctrl V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் விண்டோஸ் அசசரிஸில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே MS Paint இருக்கும். நீங்கள் அப்படியே போய் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். தென் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு இங்கே செலக்ட் போகிறேன். இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணுறேன் இவ்வளோத்தையும். ஓகே, இவ்வளோ ஏரியாவும் செலக்ட் பண்ணுறேன். இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு தென் இதில் கவனிச்சிங்கன்னா க்ராப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதில் நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணது இப்படி வந்துடும். தென் ஃபைலில் கிளிக் பண்ணுறேன். தென் சேவர்ஸ், இதில் JPG பிக்சர் இதில் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லொக்கேஷன் கேட்கும். நான் டெஸ்க்டாப்பில் தான் சேவ் பண்ணுறேன். இதில் ஃபைல் நேம் ஒர்க் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு
சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க நீங்கள். ஓகேவா, கரெக்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம், இமேஜ் ஃபார்மேட்டில் இங்கே இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி நீங்கள் இமேஜஸுக்கும் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அவ்வளோதான் விஷயம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.